ஹலோ சார் நீங்க வேணா உங்க டிரைவ் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க சார். நான் டிரைவ் லிங்க் ஷேர் பண்ணி விடுவோம். ஓகே சார். நாளைக்கு ஷேர் பண்ணி சரிங்களா? ஓகே சார். சரி ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து சார் உங்களுக்கு ஒரு இது ஆப்ஷன் சார் பாத்தீங்களா? ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சில்வர் சார் ஆப்ஷன் சார் பாத்தீங்களா? ஆமா சார், அந்த பஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தானே சார்? பஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது வந்து அவர் வந்து ஒரு ப்ராஜெக்டா பண்ணலாங்கிற மாதிரி அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. நம்மளோட எண்ட்ல வந்து அதுதான் பண்ண போறோம். அதை நோக்கி தான் நம்ம இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம். சரிங்களா? ஓகே சார். நம்ம வந்து இதை வந்து ஒரு லாங்குவேஜ், அதாவது நீங்க எப்போ படிக்கிற C++ மாதிரி பார்க்காம வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஓரியன்டான கிளாஸஸ் மாதிரி தான் கொண்டு போறோம். சரிங்களா? ஓகே சார். நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ண போறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம் எல்லா கிளாஸஸ். சரிங்களா? ஓகே சார். அதுல பாத்தீங்கன்னா வந்து என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருந்தாரு. பாத்தீங்களா என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருந்தாரு? ஆமா சார், இந்த டிராப் டவுன் பாக்ஸ் அந்த மாதிரி தானே சார்? அது மாதிரி தான். ஓகே சார். அதுல வந்து டிராப் டவுன் போட்டிருப்பாரு, டெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சு சார். டிராப் டவுன், டெக்ஸ்ட் பாக்ஸ், லேபிள், அதுக்கப்புறம் குரூப் பாக்ஸ். ஒன்னொன்னு எதுக்கு நான் சொல்றேன். ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ், சார் உங்க வாய்ஸ் எக்கோ அடிக்குன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. இப்போ கிளியர் இருக்குங்களா? அன்னைக்கு ஏதோ பண்ணோம்ல, என்ன பண்ணோம்? லேப்டாப் பக்கத்துல இழுத்து வச்சுக்கிட்டீங்க சார். லேப்டாப் பக்கத்துல வச்சுக்கிட்டீங்க. அப்படிதான் வச்சிருக்கேன். அது இல்லாம ஏதோ ஃபில்டர் ஏதோ பண்ணணும். இருங்க போனை தள்ளி வச்சேன்னு சொல்லுங்க சார். அது உங்களுக்கு வர மாட்டேங்குது சார். ஓகே சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி ஓகே. இது இப்ப இத பத்தி மட்டும் நம்ம டிராப் டவுன் லிஸ்ட் வந்து காம்போ பாக்ஸ் இருக்கும் சார். யாரை கூப்பிடுறாங்க? தேவா, சொல்லுங்க தேவா. லாஸ்ட் பிடிஎஃப் கொஞ்சம் அனுப்ப சொல்லுங்க ப்ரோ. சார் லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க போட்ட பிடிஎஃப் அனுப்பணுமா சார்? லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்தது வந்து ரொம்ப பேசிக்கா தான் பார்த்தோம். அதாவது டாட்நெட்னா என்ன, டாட்நெட் ஃப்ரேம்வொர்க்னா என்னங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செஷனா நீங்க இது பண்ணிக்கலாம். பேசிக்ஸ், அதாவது தியரிட்டிக்கலா பேசிக்ஸா நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. சரிங்களா? எண்ட்ல வந்து நம்ம விசுவல் ஸ்டுடியோல யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஓபன் பண்ணலாம், அதுல என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்த்தோம். அதை மறுபடியும் இப்போ பார்க்க தான் போறோம். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சரி ஓகே. இதுதான் விசுவல் ஸ்டுடியோ 2010. இதை ஓபன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இது மாதிரி வந்து 8 சிம்பிள்ல வந்து ஒரு இது இருக்கும். சரிங்களா? இது மாதிரி ஓபன் ஆயிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வந்து ரீசெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ரீசெண்டா நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் ஓபன் பண்ணீங்களோ அது. சரிங்களா? இதுல நான் லாஸ்டா யூஸ் பண்ண VB.NET ட்ரைனிங் சொல்லி ஓபன் பண்ணிருக்கேன். அது இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? ஓகே சார். இப்போ நீங்க வந்து ஒண்ணு இதை ஓபன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபைலுக்கு போயிட்டு ஓபன் கொடுத்து ஓபன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுதான். மறுபடியும் அதை சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ நீங்க நம்ம பண்ண போறது வந்து விண்டோ அப்ளிகேஷன். சரிங்களா? விண்டோ அப்ளிகேஷன் VB.NETல. அப்ப நியூக்கு போயிட்டு ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு விசுவல் பேசிக்ல, இதுல வந்து விசுவல் பேசிக்ல விண்டோஸ் இதை கிளிக் பண்ணிக்கணும். ஓகே சார். கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நேம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நேம் வந்து நீங்க எது வேணா கொடுத்துக்கலாம். இது வந்து உங்க ப்ராஜெக்டோட நேம். சரிங்களா? இதுக்கு நீங்க வந்து டைரக்டரி ஒன்று கிரியேட் பண்ணணும்னா நீங்க கிரியேட் டைரக்டரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை எடுத்துக்கலாம் அந்த செக் பாக்ஸை.
சரிங்களா? இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிடும். அந்த ப்ராஜெக்ட் தான் இந்த VB.NET ட்ரைனிங்கிறது லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஓபன் பண்ணணும். சரிங்களா? நான் அதையே வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா ஃபைலுக்கு போயிட்டு ஓபன் கொடுக்கணும். ஓபன் ப்ராஜெக்ட் ஆர் சொல்யூஷன். .NET ட்ரைனிங் இது மாதிரி 8 மாதிரி ஒரு சிம்பிள் வந்து சென்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஓபன் கொடுத்தீங்கன்னா ஓபன் ஆயிடும் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து இதுல இருக்க விண்டோ தான் நம்ம பார்த்தோம். இதே டூல் பாக்ஸ் விண்டோ, இதே சர்வர் எக்ஸ்ப்ளோரர்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலா டூல் பாக்ஸ்ன்றது என்னன்னா நம்ம எந்தெந்த டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த டூல்ஸ் எல்லாமே இந்த டூல் பாக்ஸ்க்குள்ள தான் இருக்கும். சரிங்களா? ஓகே சார். அதுக்கப்புறம் சர்வர் எக்ஸ்ப்ளோரர் வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. நம்ம டேட்டாபேஸ் பார்க்கும்போது இதை பார்க்கலாம். சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர்ங்கிறது நம்ம என்னென்ன ஃபைல்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண போறோமோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் ஆகிற இடம் தான் வந்து இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர். சரிங்களா? ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து இதுல இன்னொன்று வந்து ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ. கீழே இருக்கிறதான் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ. இப்போ நம்ம எந்த டூல் எடுத்தாலும் சரி, டூலோ அல்லது ஃபார்மோ எதை எடுத்தாலும் அதுக்குன்னு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நம்ம இதுல யூஸ் பண்ற எல்லாமே வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே சார். ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம மாத்துறதா வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ. இதுலயே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ இது. இதுலயே வந்து ஈவென்ட்ஸ் விண்டோங்கிறது இது. தெரியுங்களா? ஆமா சார், ஈவென்ட்ஸ் அப்படின்னு தெரியுது. இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ், இது வந்து ஈவென்ட்ஸ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு செட் ஆகும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஈவென்ட் செட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து கேட்டகரி வைஸ், அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அல்லது கேட்டகரிக்கல் வைஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது. இது ஆல்மோஸ்ட் தேவையில்ல. இல்லை A to Z கொடுத்துட்டு இது ரெண்டு தான் மெயின். ஒன்னு ப்ராப்பர்ட்டி. சார், ஈவென்ட் விண்டோல என்ன பண்ணுவோம் நம்ம? புரியல. ஈவென்ட்ஸ் விண்டோல போயிட்டு நம்ம அது எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இல்ல, ஒவ்வொரு டூல்ஸ்க்குமே வந்து ஒரு பர்டிகுலர் ஈவென்ட்ஸ் இருக்கும். நிறைய ஈவென்ட் இருக்கும். அந்த ஈவென்ட் அப்போ வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படிங்கிற கோடிங்கை வந்து நம்ம எழுது. அதாவது அந்த ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன எழுதணும், என்ன நடக்கணும்னு நம்ம சொல்றதான் வந்து அந்த ஈவெண்ட்டுக்குள்ள போய் நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் நீங்க இருக்குன்னா இந்த பட்டனோட கிளிக் ஈவெண்ட்ல நீங்க எழுதுனா இந்த ஈவெண்ட்ஸ் போயிட்டு கிளிக்னு இருக்கா, இந்த கிளிக்ங்கிறத டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ஈவெண்ட் இங்க அரைஸ் ஆகும். இதுல கோடிங் பேஜ்ல ஒவ்வொரு காமிக்குமே வந்து 2 பேஜ் இருக்கும். ஒன்னு கோடிங் பேஜ், இன்னொன்னு டிசைன் பேஜ். இப்போ இங்க ஓபன் ஆயிருக்கு உங்களுக்கு கோடிங் பேஜ். பட்டன் 1_ கிளிக். அந்த பட்டனோட நேம் வந்து பட்டன் 1. கிளிக்ங்கிறது ஈவெண்ட். சரிங்களா? பட்டன் 1_ கிளிக்ங்கிறது இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க என்ன எழுதுறீங்களோ அது அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து 2 வேல்யூ வந்து நீங்க கெட் பண்றீங்க. 2 + 3. இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது பிளஸ் ஈவெண்ட் நடக்கணும், பிளஸ் பண்ணணும். அதாவது 2 3 பிளஸ் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணும்போது இதுக்குள்ள நீங்க எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள். அதுக்கு மேல நம்ம அது ஈவெண்ட் வந்து இதுதான். நான் அதை பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு நம்ம பார்த்தலாம். சரிங்களா? இதுல பொறுத்தவரையும் வந்து ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா இந்த கோடிங் டிசைன் பேஜ்ல இருந்து கோடிங் பேஜ் போனா ரைட் கிளிக் பண்ணி வியூ கோட் கொடுக்கலாம்.
சரிங்களா? வியூ போர்ட் கொடுக்கும்போது நீங்க எங்க கிளிக் பண்ணுவீங்கன்னா நீங்க வந்து ஈவென்ட் எழுதணும். சரிங்களா? ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா வந்து லோட் ஈவென்ட், அதாவது ஒரு ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபார்முக்கு வந்து டிஃபால்ட் ஈவென்ட்னா வந்து அது லோட் ஈவென்ட். அதுதான் ஒவ்வொன்றுக்குமே வந்து டிஃபால்ட் ஈவென்ட் இருக்கு. ஃபார்முக்கும் உண்டான டிஃபால்ட் ஈவென்ட் வந்து லோட் ஈவென்ட்னு சொல்லிட்டோம். அந்த லோட் ஈவென்ட் தான் வந்து இங்க வருது, வெல்கம் அண்டர்ஸ்கோர் லோட். இந்த வெல்கம்ங்கிறது இந்த ஃபார்ம் உன்னோட நேம். சரிங்களா? ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு நேம்ல போய் பாத்தீங்கன்னா வெல்கம்னு இருக்கும். சரிங்களா? அதாவது எந்த ஒரு டூல் பாக்ஸ் உள்ள இருக்க எல்லா டூலுக்குமே ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும் கண்டிப்பா. அதுல ஒண்ணு வந்து நேம், இன்னொன்னு வந்து டெக்ஸ்ட். சரிங்களா? நேம்ங்கிறது என்னன்னா வந்து அந்த டூலுக்கு நம்ம வைக்கிற நேம். சரிங்களா? டெக்ஸ்ட்ங்கிறது என்னன்னா அதுல ஷோ ஆகக்கூடிய நேம், ஷோ ஆகக்கூடிய டெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது பட்டன். இந்த பட்டனுக்கு வந்து நீங்க வந்து நேம் வைக்கணும்னா இந்த நேம்ல போய் மாத்தணும். NAMல, அதாவது BTN ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட். சரிங்களா? இந்த பட்டனோட நேம் வந்து BTN கால்குலேட். சரிங்களா? இப்ப இதோட டெக்ஸ்ட நீங்க மாத்தணும். இந்த பட்டன் ஒண்ணு நீங்க ஷோ ஆகுதுல, ஷோ ஆகக்கூடியதை மாத்தணும்னா டெக்ஸ்ட்ல போய் நீங்க சேஞ்ச் பண்ணணும். எல்லா டூலுக்குமே வந்து இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெயின். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ்கோட பர்பஸ்மே இதுதான். இங்க வந்து கால்குலேட் நீங்க கொடுத்தீங்கன்னா இங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்ப இதோட ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து நேம், இன்னொன்னு வந்து டெக்ஸ்ட். நேம்ங்கிறது என்னன்னா வந்து அந்த பட்டனுக்கு, அதாவது பட்டன் மீன்ஸ் ஏதாவது எனி டூலா இருக்கலாம், அந்த டூலுக்கு நம்ம வைக்கக்கூடிய நேம். அந்த நேம் வச்சுதான் வந்து அந்த அந்த பட்டனோ அல்லது அந்த டூலையோ நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? அது இல்லாம வந்து அதோட டெக்ஸ்ட நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா, அதான் ஷோ ஆகக்கூடிய நேம் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி வந்து டெக்ஸ்ட். இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சரிங்களா? ஒன்னு நேம், இன்னொன்னு வந்து டெக்ஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நியூவா ஒரு இப்ப இந்த நம்மளோட ப்ராஜெக்டோட சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர்ல ப்ராஜெக்ட் நேம் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆட்னு கொடுத்தீங்கன்னா, ஆட்னு கொடுத்துட்டு விண்டோஸ் ஃபார்ம்னு இருக்கும். அதை நீங்க கொடுத்தீங்கன்னா வந்து நியூ ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். form2.bb. இதுல நீங்க ஃபார்மோட நேம் என்ன வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்ம் 2 இருக்கு போனா ஃபார்ம் 2 நான் வச்சுக்கிறேன். இப்போ ஆட் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ ஃபார்ம் 2ங்கிறது வந்து இதுதான் உங்க ஃபார்ம் 2. இப்போ இங்க வந்திருக்கிறது வந்து டிசைன் பேஜ். இது வந்து டிசைன் பேஜ். இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா வியூ போர்ட் கொடுத்தீங்கன்னா கோடிங் பேஜ். கோடிங் பேஜ்ல இருந்து ரைட் கிளிக் பண்ணி வியூ டிசைனர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்ம் 2க்கு நேம் பாருங்க, டெக்ஸ்ட் பாருங்க. புது ஃபார்ம் எப்படி ஆட் பண்றது சார்? நியூ ஃபார்ம் ஆட் பண்றதா நான் சொன்னேன். ஓகே, ரைட் அப்ப ப்ராஜெக்ட்டோட நேமை ரைட் கிளிக் பண்ணி ஓகே சார், ஆட் விண்டோஸ் ஃபார்ம் இத கொடுத்தீங்கன்னா வந்து இங்க நீங்க ஃபார்ம் 3 ன்னு வரும், ஏதாச்சும் ஒரு நேம். ஓகே சார். இதுல வந்து நீங்க வந்து விண்டோஸ் ஃபார்ம் கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா விண்டோஸ் ஃபார்ம்ல தான் இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? ஓகே ஓகே. நியூ ஃபார்ம் கிரியேட் ஆகும். இப்படிதான் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இதோட விண்டோஸ் சைஸ வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏரோ மார்க் வச்சுதான். அதே மாதிரி இதுக்கு நம்ம சொன்ன ரெண்டு ப்ராப்பர்ட்டி என்ன முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து நேம், இன்னொன்னு வந்து டெக்ஸ்ட். இந்த ஃபார்முக்கு வந்து நான் வந்து நேம் ஃபார்ம் 2 கொடுத்துருக்காங்க. நான் ஃபார்ம் 2 வச்சுக்கிறேன். அல்லது வேற ஏதாச்சும் நேம் வந்து நீங்க கொடுத்துக்கலாம்.
அந்த ஃபார்ம் என்ன யூட்டிலைசேஷனுக்காக நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த நேம் நீங்க கொடுத்துக்கலாம். அப்பதான் அடுத்தடுத்த ஃபார்ம்ஸுக்கு போகும்போது வந்து நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா வந்து எந்த ஃபார்முக்கு எந்த நேம் கொடுக்கணும்னு நமக்கு தெரியாது. இப்ப டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்ல போயிட்டு இந்த ஃபார்ம் 2க்கு இங்க உங்களுக்கு ஷோ ஆகுது ஃபார்ம் 2 ஷோ ஆகுது. இந்த ஃபார்ம் 2ங்கிறத தான் வந்து நீங்க மாத்த போறீங்க. அதான் டெக்ஸ்ட். டைட்டில் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து இத டைட்டில் 1 மாறிடும். ஓகேங்களா? இதான் வந்து ஃபார்முக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். ஃபார்முக்கு இல்ல, எல்லா டூலுக்குமே ரெண்டு ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். ஒன்னு நேம், இன்னொன்னு டெக்ஸ்ட். சரிங்களா? இது இல்லாம இந்த ஃபார்முக்கு வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குன்னா, ஒன்னு மினிமைஸ், இன்னொன்னு மேக்ஸிமைஸ், இன்னொன்னு க்ளோஸ். இந்த பட்டன்லாம் ஷோ ஆகுமா இல்லையாங்கிறத ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வச்சு நம்ம இங்க கொடுத்துக்கலாம். ஒன்னு மேக்ஸிமைஸ் பாக்ஸ் ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்க மேக்ஸிமைஸ் பாக்ஸ் ஃபால்ஸ் ஆயிடும். மினிமைஸ் பாக்ஸ் ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்க ஃபால்ஸ் ஆயிடும். ரெண்டுமே இல்ல பாருங்க. மேக்ஸிமைஸ் பாக்ஸும் இல்ல, மினிமைஸ் பாக்ஸும் இல்ல. இப்போ க்ளோஸ் பட்டனே நீங்க வந்து ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த க்ளோஸ் பட்டனை வந்து நீங்க கொடுக்கிறதுக்கு வந்து இருக்கிற கண்ட்ரோல் பாக்ஸ். இந்த கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே போயிடும். ஓகேங்களா? இது ட்ரூன்னு இருந்துச்சுன்னா வந்து வந்துடும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பாக்ஸ்ங்கிறது என்னன்னா வந்து இப்ப நீங்க மேக்ஸிமைஸ் பாக்ஸ், மினிமைஸ் பாக்ஸ் வந்து இப்போ ஃபால்ஸ்ல இருக்கு. இதை நீங்க ட்ரூன்னு வச்சிருந்தாலுமே கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து நீங்க வந்து ஃபால்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து ட்ரூ பண்ணீங்கன்னா எல்லாமே அங்க ட்ரூ ஆயிருக்கும். ஃபால்ஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே போயிடும். அதாவது இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா வந்து மேக்ஸிமைஸ் பட்டனுக்கும் மினிமைஸ் பட்டனுக்கும் தனித்தனியாவே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கு. அது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா அதை ஃபால்ஸ் பண்ணிடலாம். நீங்க உங்களுக்கு க்ளோஸ் பட்டனும் தேவையில்லைன்னா கண்ட்ரோல் பாக்ஸை நீங்க ஃபால்ஸ் பண்ணணும். கண்ட்ரோல் பாக்ஸை ஃபால்ஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு மூணு இதுவுமே இருக்காது. மினிமைஸ் இருக்காது, மேக்ஸிமைஸ் இருக்காது, க்ளோஸ் இருக்காது. சரிங்களா? இது இல்லாம எனேபிள், டிசேபிள். எனேபிள் வந்து ட்ரூ பண்ணீங்கன்னா வந்து எனேபிளா இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து டிசேபிளா இருக்கும். இது ஃபார்முக்கு மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பாத்துங்க. அடுத்து ஃபாண்ட். இந்த ஃபாண்ட்டை பொறுத்தவரை வந்து நீங்க ஃபாண்ட்டோட நேம், அதோட ஃபாண்ட் சைஸ், அதோட ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாத்தையும் நீங்க மாத்திக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஃபாண்ட்ங்கிற ப்ராப்பர்ட்டி. இன்னொன்னு ஹெல்ப் பட்டன். இந்த ஹெல்ப் பட்டன் வந்து ட்ரூ கொடுத்தீங்கன்னா வந்து அங்க ட்ரூ ஆகும், ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆகும். இப்போ நம்ம கண்ட்ரோல் பாக்ஸே ஃபால்ஸ் கொடுத்துக்கிறதுனால அங்க எதுவுமே வருது இல்லை. சரிங்களா? இப்போ கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து ட்ரூ கொடுத்துட்டு இப்ப ஹெல்ப் பட்டன் வந்து ட்ரூ கொடுப்பேன்னா மேக்ஸிமம் பாக்ஸ் ஃபால்ஸ், மினிமைஸ் பாக்ஸ் ஃபால்ஸ். இப்ப இங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பட்டன் வந்துடும். ஓகேங்களா? இதை மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முக்கு உண்டானது. இன்னொன்று வந்து என்னன்னா விண்டோஸ் ஸ்டேட். இந்த விண்டோஸ் ஸ்டேட் வந்து என்னன்னா வந்து நார்மலா இருக்கணுமா, மூணு இருக்கு, மினிமைஸ் இருக்கணுமா இல்ல மேக்ஸிமைஸா இருக்கணுமா. அதாவது இந்த ஃபார்ம் வந்து லோட் ஆகும் போது இந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்றதா வந்து இது மூணு விண்டோஸ் ஸ்டேட். நார்மல்னா இதே சைஸ்ல இருக்கும், மினிமைஸ்னா க்ளோஸ் ஆகி இருக்கும், அதாவது கீழே இந்த இடத்துல இருக்கும், விண்டோஸ்ல இருக்கும், ஆனா வந்து க்ளோஸ் ஆகி இருக்கும். மேக்ஸிமைஸ்னா ஃபுல் ஸ்கிரீனுக்கும் தெரியும். இப்ப பாருங்க, நான் மினிமைஸ் கொடுத்தேன். இப்போ ஃபார்ம் 2. இப்ப நமக்கு இந்த இடத்துல வந்து ரெண்டு ஃபார்ம் இருக்கு, ஒன்னு ஃபார்ம் 1, இன்னொன்னு ஃபார்ம் 2. இப்ப நான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லோட் ஆகக்கூடிய ஃபார்ம் வந்து ஃபார்ம் 2 தான் எனக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னா ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு
bb.net ட்ரைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஸ்டார்ட் அப் ஃபார்ம் இருக்குல்ல, அந்த இடத்துல எந்த ஃபார்ம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லோட் ஆகும் அந்த ஃபார்ம் கொடுத்துக்கலாம். புரியுதா? ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு நம்ம ப்ராஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் போகணும். அதுல அப்ளிகேஷன்ல ஸ்டார்ட் அப் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அதுல போய் எந்த ஃபார்ம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லோட் ஆகும் அந்த ஃபார்ம் வந்து இங்க கொடுக்கணும். இப்போ ஃபார்ம் 2 நான் கொடுத்துருக்கேன். எனக்கு ஃபார்ம் 2 வந்து ஃபர்ஸ்ட் லோட் ஆகும். எனக்கு ஃபார்ம் 2 லோட் ஆயிடுச்சு. எனக்கு இங்க மினிமைஸ்ல இருக்கு. புரியுதுங்களா? ஓகே சார். இப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் ரன் பண்ணும்போது மினிமைஸ் ஆயிடுச்சு. இதே நான் மேக்ஸிமைஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு மேக்ஸிமைஸ் ஆயிடும். இப்போ ஃபார்ம் 2 போயிட்டு ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு விண்டோஸ் ஸ்டேட்ல மேக்ஸிமைஸ்னு வச்சேன்னா நான் ரன் பண்ணும்போது ஃபுல் ஸ்கிரீன் வரும். ஓகேங்களா? இதே நார்மல்னு வச்சேன்னா இங்க ஆக்சுவல் விண்டோ சைஸ் என்னவோ அந்த சைஸ்ல வரும். ஓகேங்களா? இப்போ விண்டோ ஸ்டேட் புரியுதா? மினிமைஸ் மட்டும் கொஞ்சம் சொல்றேன். மினிமைஸ் இத மினிமைஸ் பண்ணிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்ம் ரன் ஆயிருக்கும். ஆனா ரன் ஆனதே உங்களுக்கு தெரியாது. இங்க கீழ வந்துருக்கும். அது மினிமைஸ் ஆகி கீழ இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தான் இங்க ஓபன் ஆகும். ஓகே சார். ஓகேங்களா? இப்ப அடுத்து வந்து இதுல விண்டோஸ் ஸ்டேட். ஓகே, விண்டோஸ் ஸ்டேட்டுக்கு அப்புறம் இன்னொன்னு முக்கியமானது என்ன, ஸ்டார்ட் அப் பொசிஷன். ஸ்டார்ட் பொசிஷன் வந்து என்னன்னா விண்டோஸ் டிஃபால்ட் லொகேஷன் இருந்துச்சுன்னா அது எங்க வேணாலும் அது வந்து லோட் ஆகும். அதாவது ஒரே இடத்துல வந்து நமக்கு லோட் ஆகும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இத சென்டர் ஸ்கிரீன் கொடுக்கணும். சென்டர் ஸ்கிரீன் கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீனோட சென்டர்ல நமக்கு வந்து லோட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸிமைஸ் இருக்கு. அதனால வந்து இந்த நார்மல் சார் இந்த ஃபார்ம்ல क्वेश्चन மார்க் இருக்குல சார், க்ளோஸ் பட்டன் பக்கத்துல, அது எதுக்காக சார்? क्वेश्चन மார்க்ங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பட்டன் சொல்லுவாங்க. அது நீங்க வந்து அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன வேணா நீங்க எழுதுறதா. அது ஒரு இப்படி சொல்ற வேர்ட் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல ஹெல்ப் பட்டன் வரும்ல. ஆமா சார். பாத்தீங்களா? பாத்துருக்கேன் சார். அந்த அதை கிளிக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனுக்குள்ள போகும். நீங்க ஏதாச்சும் போய் கொடுத்துருந்தீங்கன்னா வந்து அது ஆன்லைனுக்குள்ள போய் அதுக்கு உண்டான சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும். அது மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்றது அது. ஓகே சார். அது நம்ம வசதிக்காக நம்ம வச்சுக்கிறது தான். இதை இப்ப கிளிக் பண்ணோம்னா வந்து நம்ம என்ன எழுதிருக்கோமோ அது உங்களுக்கு ஷோ ஆகும் அந்த கோடிங். சார் ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒரு செப்பரேட் கோடிங் பேஜ் ஒன்று கிரியேட் ஆகும், டிசைன் பேஜ் ஒன்று கிரியேட் ஆகும் சார். ஆமா, எல்லா ஃபார்முக்கும் நீங்க எத்தனை ஃபார்ம் யூஸ் பண்ணீங்க எல்லா ஃபார்முக்கும் ஒரு கோடிங் பேஜ் இருக்கும், ஒரு டிசைன் பேஜ் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபார்ம்ல வந்து நீங்க வந்து டூல்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு ஃபார்ம்லயே அதே டூல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா நேம் வேற மாதிரி இருக்கும். அதே நேம்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதோட பேரண்ட் வந்து ஃபார்ம் 2 ஃபார்ம் 1ங்கிறதுனால வந்து மாறுபடும். புரியுதுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நீங்க ஃபார்ம் 1ல யூஸ் பண்றீங்க, அதே நேம்ல வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஃபார்ம் 2ல யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அது வந்து அந்த ஃபார்ம் குள்ள மட்டும் தான் வந்து அது எடுத்துக்கும். ஃபார்ம் 1ல இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபார்ம் 1ல தான் இருக்கும், ஃபார்ம் 2ல இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபார்ம் 2ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார். மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தாச்சு இதுல ஃபார்ம்ல. இன்னொன்னு பேக் கலர். நீங்க விண்டோ அப்ளிகேஷன் பண்ணும்போது வந்து மேக்ஸிமம் வந்து கலர் சூசிங் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஃபார்மோட கலர் சரிங்களா? அதுக்கு முன்னாடிதான் வந்து இந்த பேக் கலர். பேக் கலர், கோர் கலர் ரெண்டு இருக்கு. பேக் கலர்ங்கிறது வந்து பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்றது. கோர் கலர்ங்கிறது வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபாண்ட்டுக்கு முன்னான இது கலரை சேஞ்ச் பண்ணக்கூடியதான் கோர் கலர். சரிங்களா? இதான் கோர் கலர். இன்னொன்னு வந்து
பேக் கலர் ஃபோர் கலர். ஓகே, பேக் கலர் போயிட்டு இதுல போயிட்டு வெப்புக்கு போயிட்டு நீங்க எது வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், நிறைய இருக்கு. ஓகேங்களா? இதுல பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணனும்னாலும் செட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் இமேஜ். இதுல இன்னொன்னு என்னன்னா, இதுல முக்கியமானது என்னன்னா ஃபார்ம் பார்டர் ஸ்டைல். இந்த ஃபார்ம் பார்டர் ஸ்டைல்ங்கிறது என்னன்னா, உங்க ஃபார்ம் வந்து என்ன இதுல இருக்கணும்ங்கிறது. அதாவது பிக்சல் சிங்கிள்னா இதோட ஃபார்ம் பார்டர் வந்து மாறும். பார்டர் பாத்தீங்கன்னா வந்து மாறும். அதை நீங்க பார்த்துட்டே இருங்க. பிக்சல் 3Dனா வந்து மாறுதா, இந்த ஃபார்ம் ஷோ ஆகக்கூடிய அந்த டேபிள் பாருங்க மாறும். ஃபார்மோட பார்டர் மட்டும் மாறும். பிக்சல் டயலாக்னா இது மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்க மாத்திக்கலாம். மேக்ஸிமம் நம்ம மாத்தக்கூடியது பிக்சல் சிங்கிள் மாத்துவோம், பிக்சல் 3D மாத்துவோம், இன்னொரு பிக்சல் டயலாக் மாத்துவோம். அப்படி இல்லைன்னா நன்னுங்கிறது மாத்துவோம். நன்னுனா எதுவுமே இருக்காது. சார் அந்த 4 கலர்னா என்ன சார்? 4 கலர்ங்கிறது வந்து இப்போ நீங்க ஏதாச்சும் வந்து நீங்க வந்து ஃபார்முலையோ அல்லது ஏதாச்சும் ஒரு டூல்ல வந்து நீங்க வந்து எழுதுனீங்கன்னா அந்த எழுதக்கூடிய அந்த எப்படி சொல்றது, அது ஃபாண்டோட இதை மாத்துறது, கலரை மாத்துறது. ஓகே சார். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் வேர்ட் ஆர்ட் மாதிரியா சார்? வேர்ட் ஆர்ட் மாதிரி தான் அது மாதிரி சொல்லலாம். இந்த லேபிள் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. இதான் லேபிள். சரிங்களா? இந்த லேபிளோட டெக்ஸ்ட்ங்கிறது என்னது ஆக்சுவலா சார்? அதோட பட்டன், அதோட ஷோ ஆகக்கூடியது. அதாவது என்ன அதை எழுதுறதுதான் வந்து டெக்ஸ்ட். இப்போ நான் ஆதின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆதி நீங்க ஷோ ஆகும். ஓகே சரிங்களா? எஸ் சார். இப்போ 4 கலர் நான் போய் சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது இப்போ நீ சேஞ்ச் பண்ணனும்னா அந்த லேபிளை செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்க சேஞ்ச் பண்ணணும். அப்பதான் லேபிளோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்க வரும். ஓகே சார். சரிங்களா? இப்போ 4 கலர்ல போயிட்டு வெப்புக்கு போயிட்டு சாக்லேட் கொடுக்குறேன்னா அந்த கலர்ல இங்க மாறிக்கும். சரி. இது 4 கலர். பேக் கலர்ங்கிறது என்னன்னா, இப்போ பேக் கலர் மாத்தி காட்டுறேன். புரியுதுங்களா? எஸ் சார். இதுதான் பேக் கலர். அந்த டூலுக்கு உண்டான பேக்ரவுண்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணதான் பேக் கலர். அதோட ஃபாண்ட்ல இருக்கிற அதாவது லெட்டர்ஸ்ல இருக்கிற கலரை சேஞ்ச் பண்றது வந்து 4 கலர். ஓகேங்களா? எஸ் சார். ஓகேங்கம்மா. சார் விஷுவல் ஸ்டுடியோ எதுல சார்? இது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்ணுவோமா சார்? விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், பேக் எண்ட் இருக்கும். பேக் எண்ட்ங்கிறது வந்து உங்களுக்கு டேட்டாபேஸ். யூசர் ஃப்ரண்ட் பேஜ் தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோமா சார்? நம்ம இப்போ டிசைன் பேஜ் தான், அதாவது ஃப்ரண்ட் எண்ட் தான் நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் தான். சார் இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டும் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி அந்த பேஜை கிரியேட் பண்ணிட்டு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணனும்னா அதுக்கு C++, பைத்தான் அந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோமா சார்? இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து இப்போ நீங்க யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஃப்ரண்ட் எண்ட். சரிங்களா? இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து நீங்க வந்து கோடிங் எழுதுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. பேக் எண்ட்ல வந்து நம்ம கோடிங் எழுதக்கூடிய டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணி வைக்கக்கூடிய இடம் தான் வந்து பேக் எண்ட். .NETங்கிறது உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜ் தான். ஓகே சார். பேக் எண்ட் லாங்குவேஜ் கிடையாது. அதாவது பேக் எண்ட் லாங்குவேஜ்ங்கிறது வந்து என்னன்னா டேட்டாபேஸை மட்டும் தான் வந்து பேக் எண்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இந்த பேக் எண்டுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட் மூலமா தான் நம்ம எழுதுவோம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்னா, நீங்க ஒரு ஸ்டோர் போனீங்கன்னா வந்து அந்த ஸ்டோர்ல வந்து உங்களுக்கு பில்லு போட்டு தராங்கல்ல. எஸ் சார். அந்த பில்லு போடக்கூடிய அந்த விண்டோ எல்லாமே வந்து ஃப்ரண்ட் எண்ட். அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து அந்த யூசர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார்.
அவங்க கொடுக்குற அந்த டேட்டாஸ் ஃபுல்லா போய் சேவ் ஆகுற ஒரு இடத்துல அந்த சேவ் ஆகக்கூடிய இடம் தான் வந்து பேக் எண்ட். சரிங்களா? இப்ப பேக் எண்ட் ப்ராசஸ்க்கு வந்து நீங்க கோடிங் வந்து VB.NET C#.NET எழுதுவீங்க. ஆனா சேவ் ஆகக்கூடிய இடம் வந்து வேற. .NET குள்ளவே சேவ் ஆகாது. சார் எப்படி சார் ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணுவாங்க? அதுக்கு தான் ADO.NET அது மாதிரி நிறைய இருக்கு. SQL MS Access இது எல்லாமே DBs. அது DB பத்தி படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் இப்போ பாருங்க, அந்த DB டேட்டாபேஸை பத்தி படிக்கும்போது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? ஓகே சார். இப்போதைக்கு வந்து நீங்க இதை மட்டும் பாருங்க, ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் பாருங்க. ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க எப்படி கோடிங் எழுதணும்னு தான் நான் சொல்லி தரப்போறேன். அதுக்கு பேக் எண்டுக்கு வந்து கொரி லாங்குவேஜ் மூலமா நீங்க எழுதுவீங்க. கொரின்னு ஒரு கொரி எழுதுவீங்க. இந்த கொரி வந்து எப்படி இருக்குன்னா வந்து இந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற டேட்டாஸை உங்களுக்கு ரிட்ரைவ் பண்ணி ஷோ பண்ணக்கூடியதாவோ அல்லது கொண்டு போய் சேவ் பண்ணக்கூடியதாவோ இருக்கும் அந்த கொரி. கொரி ஆப்ஷன்ஸ்ல வந்து 4 கொரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு இன்சர்ட், அப்டேட், டெலிட், இன்னொன்னு செலக்ட். இந்த 4 கொரி லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ரிட்ரைவ் பண்றதோ அல்லது கொண்டு போய் சேவ் பண்றதோ அல்லது டெலீட் பண்றதோ அல்லது எடிட் பண்றதோ நடக்கும். அது நம்ம பின்னாடி பார்ப்போம் அதை கண்டிப்பா. சரிங்களா? ஓகே. நீங்க ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜை மட்டும் பாருங்க. சரிங்களா சார்? இதுல வந்து நீங்க வந்து டிசைன் பண்ணி நீங்க அதுக்கு முன்னாடி கோடிங் எழுத போறீங்க. பேக் எண்ட் ப்ராசஸும் இதுல தான் எழுத போறீங்க. அது சேவ் ஆகக்கூடிய இடம் தான் வேறையே தவிர அது ரெண்டையும் லிங்க் பண்ணி தான் நீங்க எழுத போறீங்க. சரிங்களா? ஓகே சார். இப்போ இது புரியுதுல? இப்போ பாத்தீங்கன்னா வந்து லேபிள்னா என்னன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸோ அல்லது ஒரு கோம்போ பாக்ஸோ நீங்க என்ன வேணா கொடுக்குறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ங்கிறது ஆக்சுவலா டெக்ஸ்ட் பாக்ஸ்ங்கிறது என்னன்னா வந்து ஒரு இன்புட்டை கெட் பண்ணக்கூடியதுதான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகேங்களா? ஓகே புரியல சார், இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒன்டே டெக்ஸ்ட் பாக்ஸ்ங்கிறது என்னன்னா நீ ஒரு இன்புட்டை கெட் பண்ணக்கூடியதுதான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். இன்புட் கெட் பண்றது யூஸ் பண்ணக்கூடியதுதான் அல்லது அவுட்புட்டை நீங்க ஷோ பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா வந்து இன்புட்டை கெட் பண்றதுக்கு. நம்ம யூசர் வந்து இன்புட்டை கெட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது டெக்ஸ்ட் பாக்ஸ். சரிங்களா? ஓகே சார். இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சிட்டேன்னா பத்தாது. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நான் என்ன இன்புட் கொடுக்கணும்ங்கறத சொல்றதுதான் இந்த லேபிள். ஓகே சார். அந்த லேபிள் அப்படிங்கிறது யூசர் நேம் அப்படின்னு காட்டும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல அந்த யூசர் நேம் என்டர் பண்ணணும். ஆமா, அதாவது என்னத்த நீங்க டைப் பண்ணணும்ங்கறத சொல்றதுதான் வந்து லேபிள். ஓகே சார். இந்த இடத்துல என்டர் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல நம்பர் தான் டைப் பண்ணணும்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்லயோ அல்லது யூசர் கொடுக்கக்கூடிய இன்புட் என்ன இன்புட் கொடுக்கணுங்கிறத சொல்றதுதான் வந்து லேபிள். ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதா லேபிள். ஓகே சார். ஓகேங்களா? டெக்ஸ்ட் பாக்ஸ்ங்கிறது இன்புட்டை கெட் பண்ணிக்கிறதுக்காகவோ அல்லது அவுட்புட்டை ஷோ பண்றதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இன்புட்டை கெட் பண்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா சார்? அப்போ லேபிள் வந்து அந்த இன்புட்டை ஷோ பண்ணுது சார். இன்புட்டை ஷோ பண்றது இல்ல, அதுல என்ன இன்புட் கொடுக்கணும்னு சொல்றது ஐடென்டிஃபை பண்றது. ஓகே ஓகே ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல என்டர் நம்பர் கொடுத்ததுனால தான் இந்த இடத்துல நீங்க நம்பர் கொடுக்கணும்னு தெரியுது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல. எஸ் சார். சரிங்களா? ஓகே சார். சப்போஸ் இந்த இடத்துல என்டர் நேம் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நேம் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். ஓகே சார். என்ன இன்புட் நீங்க நேம் கொடுக்கணுமா அல்லது நம்பர் கொடுக்கணுமான்னு சொல்றது தான் வந்து லேபிள். ஓகே சார். சரிங்களா? எப்போதும் லேபிள்ல பாத்தீங்கன்னா வந்து நீங்க எதுவும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. எதை தவறுனா வந்து டெக்ஸ்ட் கண்டிப்பா நீங்க சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஒரு லேபிளை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் தான் இங்க ஷோ ஆகக்கூடிய நேம். சரிங்களா? இப்போ என்டர் நம்பருங்கிறது நான் டெக்ஸ்ட்ல தான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆயிடுச்சு. ஒரு லேபிள் பொறுத்தவரை நீங்க வந்து நேமை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேக்சிமம் அந்த லேபிளை நீங்க கோடிங் பேஜில் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்க அதுக்கு லேபிளை
சேஞ்ச் பண்ணணும் நேம். அப்படி இல்லைன்னா நேம் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு டெக்ஸ்ட் ஒரு லேபிளுக்கு நேம் சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது, ஆனா டெக்ஸ்ட கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நீங்க டெக்ஸ்ட சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது, ஆனா நேம கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும். என்ன புரியுதா? புரியுது சார். ஒரு லேபிளுக்கு நீங்க டெக்ஸ்ட சேஞ்ச் பண்ணி ஆகணும், நேம சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா கோடிங் பேஜ்ல நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க மேக்ஸிமம். சில சமயம் யூஸ் பண்ணுவோம், அப்போதைக்கு நீங்க நேம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், அல்லது அந்த நேம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரையும் நீங்க கோடிங் பேஜ்ல அதை யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து அதுல தான் நீங்க இன்புட் கெட் பண்றீங்க. அந்த இன்புட் என்னன்னு செக் பண்றதுக்கு வந்து அதோட நேம் என்னன்னு தெரியணும். அப்படிங்கிறதுனால டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நேம நீங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்பதான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க இன்புட் கெட் பண்ணிருக்கீங்க, என்ன இன்புட் கெட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்கு நேம். நான் இதை வந்து எப்போதும் ஞாபகம் வச்சுங்க, டிஎக்ஸ்டின்னு ஆரம்பிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎக்ஸ்டின்னு ஆரம்பிக்கிற மாதிரி அதோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிஎக்ஸ்டி நம்பர். அப்ப இந்த டிஎக்ஸ்டி நம்பருங்கிறது இது ஒரு டிஎக்ஸ்டி நம்பர், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம். சரிங்களா? இதோட நேம் வந்து லேபிள் 1. சப்போஸ் நேம் மாத்துறதா இருந்துச்சுன்னா லேபிளுக்கு எல்பிஎல்னு ஆரம்பிக்கிற மாதிரி எழுதிக்கணும். எல்பிஎல் நம்பர். புரியுதுங்களா? டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்து டிஎக்ஸ்டின்னு ஆரம்பிக்கிற மாதிரி அதோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லேபிளுக்கு எல்பிஎல்னு ஆரம்பிக்கிற மாதிரி அதோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகேங்களா? அதே மாதிரி பட்டன். ஒரு பட்டன் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பட்டனோட நேம் சேஞ்ச் பண்ணணும்னா பிடிஎன் ஆரம்பிக்கிற மாதிரி அல்லது பியூடின்னு ஆரம்பிக்கிற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிடிஎன் ஷோ அப்படின்னு நான் சொல்றேன்னா பட்டன் ஷோன்னு இருக்கும். பிடிஎன் அல்லது பியூடின்னு ஆரம்பிக்கிற மாதிரி. இது டெக்ஸ்ட்ல போய் மாத்தணும். என்னன்னு மாத்துவீங்க? ஷோன்ட்டு. ஓகேங்களா? இப்ப இங்க வச்சிருக்கீங்க, இங்க யூஸ் பண்ணிக்கிற டூல்ஸ் 3லயுமே நான் ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்னு டெக்ஸ்ட், இன்னொன்னு நேம். இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ் சார். ஆமா. ஓகேங்களா சார்? ஓகே சார். இந்த என்டர் நம்பர்ங்க, அதாவது லேபிள்ல வந்து நான் என்னத்தை சேஞ்ச் பண்ணிருக்கேன்? டெக்ஸ்ட சேஞ்ச் பண்ணிருக்கேன். டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்து நேமை சேஞ்ச் பண்ணிருக்கேன். பட்டனுக்கு நேமே சேஞ்ச் பண்ணிருக்கேன். டெக்ஸ்டையும் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. சார் அந்த நேம்ல சொல்லுங்க சார், அந்த நேம்ல txt but எல்லாம் சொன்னீங்களா சார்? அதெல்லாம் நம்ம யூசர் ஈஸினஸ்க்காக சொல்றீங்களா இல்ல அது ஃபார்மேட்டா? இல்ல யூசரோட ஈஸினஸ்க்கு தான் நான் சொல்றேன். அதாவது கோடிங் பேஜ்ல வந்து இப்போ நீங்க வந்து 20 டெக்ஸ்ட் பாக்ஸ் 30 டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க ஒரே ஃபார்ம்ல. அப்படிங்கிறப்ப எந்த ஃபார்ம்ல என்ன டேட்டா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்ப ஏஜ் ஒரு இதுல வந்து நீங்க ஏஜ் வாங்கிருக்கீங்க, இன்னொரு இதுல வந்து நேம் வாங்கிருக்கீங்கன்னா டிஎக்ஸ்டி நம்பர், டிஎக்ஸ்டி நேம் அல்ல டிஎக்ஸ்டி ஏஜ்னு வச்சுக்கிட்டீங்கன்னா டெக்ஸ்ட் ஏஜோட டெக்ஸ்ட் பாக்ஸ் டிஎக்ஸ்டி ஏஜ் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்காக. ஓகே சார். யூசருக்காக இல்ல, கோடிங் பண்றவங்களுக்கு, டெவலப்பருக்காக. ஓகே சார். யூசருக்கு கோடிங் பத்தி அவங்களுக்கு அப்படியே கிடையாது. கோடிங் பத்தி அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவங்க என்டர் பண்ண போய் டேட்டா மட்டும்தான். கோடிங் எழுதுறவங்க தான் வந்து அது என்ன டேட்டா இருக்கு, அது எந்த டேட்டால என்ன டூல்ல என்ன டேட்டா இருக்குங்கிறது ஒரு டெவலப்பருக்கு தான் தெரியும். அந்த டெவலப்பரோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் வந்து நம்ம டிஎக்ஸ்டி பியூடி அப்படின்னு மாத்துறது, பிடிஎன் அது மாதிரி. ஓகேங்களா? ஓகே சார். சொல்லுங்க சார். இப்ப நம்ம ஃபார்ம் டூல் வந்து ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்றோம்னா அத ஃபார்ம் 1ஓட கோடிங் பார்ட்ல யூஸ் பண்ணலாமாங்க சார்? எதோடது?
சார் அதாவது ஃபார்ம் டூல வந்து இப்போ லேபிள் அப்படின்னு ஒரு டூல் யூஸ் பண்றோம்னா அதை ஃபார்ம் கோடிங் பார்ட்ல யூஸ் பண்ணலாமாங்க சார்? அது மாதிரி யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஆனா இப்ப நம்ம அதை பத்தி இப்ப பார்க்க வேணாம், பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு எப்படி டேட்டா சரி சார். ஓகேங்களா? அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம், சரிங்களா? இப்ப நம்ம பண்ண போறது வந்து பேசிக் தான். அதாவது ஒரு டூல் எடுத்து வச்சு அந்த டூல்ல வந்து நம்ம ஏதாச்சும் ஒண்ணு வந்து நம்ம வந்து கொண்டு வரப்போம், அவ்வளவுதான். அந்த டூலை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து சார் பட்டன் ஆட் பண்ணனும்னா எப்படி சார் பண்ணணும்? என்னமா ஒரு பட்டன் ஆட் பண்ணனும்னா எப்படி சார் ஆட் பண்ணணும்? அதை நான் சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு. ஓகே, இப்போதைக்கு நான் இதோட இதை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் அதையும் சொல்றேன் நான். சரிங்களா? ஓகே சார். இப்போ ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்மோட பேக்ரவுண்ட் கலர் நான் அப்ப சேஞ்ச் பண்ண போறேன். பேக்ரவுண்ட் கலர் ஃபேஸ்புக் போயிட்டு ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு சரிங்களா? இப்ப இதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்மோட டிசைன், சரிங்களா? இப்ப நம்ம மூணு தான் பார்த்துருக்கோம். அடுத்து இன்னொன்னு என்னன்னா வந்து பார்க்கக்கூடியது வந்து சரி, ஓகே, இது மட்டும் போதும். நான் உங்களுக்கு அடுத்து என்ன, இப்ப நான் இதே மாதிரி என்டர் நம்பர்ங்கிறது சரி, எப்படி சார் டூப்ளிகேட் பண்ணீங்க? கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி தான், வேற எதுவும் கிடையாது. நீங்க இப்போ டூப்ளிகேட் நீங்க பண்ணணும் அவசியம் கிடையாது, நான் பண்ணலாம். நீங்க பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணணும். சார் ஒரு நிமிஷம் சார். பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் V பிரஸ் பண்ணனும். கண்ட்ரோல் V தான், கண்ட்ரோல் V தான். வேர்ல்ட் நீங்க யூஸ் பண்ணீங்க அதே தான், கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் V. ஓகே சார். ஓகேங்களா? இப்போ இதோட நேம் நான் txt நம்பர் 1 ன்னு வச்சுக்கிறேன். இதோட நேம் வந்து txt நம்பர் 2 ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? சார் எப்படி சார் மொத்தமா மூவ் பண்றது? ஆமா, எப்படி சார் டோட்டலா மூவ் பண்றது எல்லாத்தையும்? டோட்டலா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு டூலா செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆரோ மார்க் மேலேயோ இல்லை கீழேயோ. ஓகே சார். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ இதோட வந்து txt அவுட்புட் கொடுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ குரூப் பாக்ஸ் ஒன்னு எடுத்துக்கிறேன். இந்த குரூப் பாக்ஸ் என்னன்னா
நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டூல்ஸையும் குரூப் பண்றத வந்து குரூப் பாக்ஸ் சொல்லுவாங்க. இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தேன் கட் பண்றதுக்கு. ஒரு குரூப் பாக்ஸ் ஃபுல்லா அதை போட்டீங்கன்னா வந்து அது ஃபுல்லா ஒரு குரூப்பா இருக்கும். இந்த குரூப் பாக்ஸும் ஒரு நேம் கொடுக்கலாம், அதான் டெக்ஸ்ட். அது இப்போதைக்கு தேவையில்லைங்கிறதுனால நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து இன்புட், மூணாவது இருக்கிறது அவுட்புட். புரியுதுங்களா சார்? குரூப் புரியுது குரூப் பாக்ஸ் வந்து குரூப் பண்றதுக்கு தான். அதாவது செட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து குரூப் பண்ணிக்குவோம். ஒரு குரூப் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு அந்த குரூப் பாக்ஸ்க்குள்ள செட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். ஓகே ஃபார் சார். எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்றோம்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும், ஒர்க்கிங் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்ல, எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும்ல. அது மாதிரியான ஒரு பர்சனோடையோ அல்லது ஒரு டூல் செட் ஆஃப் டூல்ஸ் வந்து நம்ம குரூப் பண்ணி வச்சுக்கிறது தான் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. இதே இதுல இன்னொரு குரூப் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு அது வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஒர்க்கிங் பேஸ் பண்ண இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிற மாதிரியான கான்செப்ட். அது எப்படி சார் குரூப் பண்றது? குரூப் பாக்ஸ் இருக்குல்லம்மா, குரூப் பாக்ஸ், இந்த குரூப் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த குரூப் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள இது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. ஓகே சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு குரூப் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டேன். சரிங்களா? சரி சார். ஓகே சார். ஒரு குரூப் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து இன்புட்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? மேல இன்புட் வந்துச்சா? இந்த குரூப் பாக்ஸோட நேம் வந்து அவுட்புட்னு வச்சுக்கோங்க. இப்ப இது மூணு வந்து இங்க தேவை கிடையாது, இதுக்குள்ளதான் தேவை. சார் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வியா சார்? கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. ஓகே. என்னோட மவுஸ் டபுள் கிளிக் ஆகுது, அதனாலதான் இதாக மாட்டேங்குது. ஒரு டிசைன் பண்ணும்போது உங்க மவுஸ் கரெக்டா இருக்குமா? அப்பதான் வந்து உங்களால டிசைன் பண்ண முடியும், நினைச்ச இடத்துக்கு வந்து உங்களால மாற்ற முடியும். சரிங்களா? இப்ப நான் ரன் பண்ணேன்னா இதுதான் உங்களோட குரூப் பாக்ஸ். அப்ப இந்த குரூப் பாக்ஸ் என்னன்னா இதுக்குள்ள வந்து நீங்க இன்புட் கொடுக்கணும், இது உங்களுக்கு ஷோ ஆகக்கூடியது அவுட்புட் தெரியுது. சரிங்களா? இப்போ கொடுத்த அவுட்புட் வந்துருங்களா சார்? இப்போ கொடுத்த அவுட்புட் உங்களுக்கு வருது, ஏன்னா ஷோங்கிற பட்டனுக்கு நீங்க எதுவுமே நான் எழுதல. எஸ் சார். சரிங்களா? ஓகே சார். இப்ப பட்டனோட கிளிக் ஈவென்ட்ல நீங்க எழுதுங்க. சரிங்களா? இந்த ஷோங்கிற பட்டனோட அதை கிளிக் பண்ணும்போது தான் நமக்கு அவுட்புட் வரும். சரிங்களா? இப்ப அதை டபுள் கிளிக் பண்றேன். பட்டன் அண்டர்ஸ்கோர் கிளிக் அண்டர்ஸ்கோர் 1ன்னு வருதா? ஆமா சார். அப்ப ஏற்கனவே பட்டன் அண்டர்ஸ்கோர் கிளிக்ங்கிற ஈவென்ட் இருக்கு. இது எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. சரிங்களா? இப்போ பட்டன்
வந்துச்சா? எஸ் வந்துட்டு சார். இப்ப இதுக்குள்ளதான் நான் இப்ப எழுத போறேன். சரிங்களா? ஓகே இப்போ சார். பாத்தீங்கன்னா வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றது டிம்னு வச்சுதான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். டிம் அப்படின்னா என்ன சார்? டிம்னா வந்து அது ஒரு கீவேர்ட். உங்களுக்கு இப்போ எப்படி இன்டிஜர் ஐஎன்டின்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா சார். அது மாதிரி டிம்னு ஒரு கீவேர்ட். ஓகே சார். வேரியபிள் நேம் ஏன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அது என்னவா இருக்கோ அந்த டேட்டா டைப் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? இப்ப இன்டிஜர் வச்சுக்கோங்க. இன்டிஜர். இப்போ வந்து சார் அதுல என்டர் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னா 2 நம்பர் ஆட் பண்ணி காட்டுற மாதிரியா சார்? ஆமா, ஆட் பண்ணி காட்டுற மாதிரி இப்போதைக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். இப்ப dim as இன்டிஜர் கொடுத்துட்டேன். இதுல நீங்க எப்படி வேணா நீங்க டைப் பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு இங்க காட்டும். சரிங்களா? அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்க எப்படி கொடுத்தாலுமே அது வந்து கரெக்டான ஃபார்மட்ல அது எடுத்துக்கும். டிம்முக்கு அப்புறம் நீங்க ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டான ஃபார்மட்ல எடுத்துக்கும். அந்த அஸ் இன்டிஜர் எல்லாமே அப்படிதானா? எல்லாமே அதே மாதிரி தான். கீவேர்ட்ஸ்லாம் அதுவாவே எடுத்துக்கணும் சார். அப்படியா? கீவேர்ட்ஸ்லாம் அதாவே எடுத்துக்கும். அதுக்குன்னு வந்து நீங்க வந்து அதாவது கேஸ் சென்சிட்டிவ் தான் கிடையாது. ஒழிய ஐஎன்டின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அதாவே எடுத்துக்கணும்னு நீங்க விடக்கூடாது. ஓகே சார். ஏன்னா ஐஎன்டில வந்து நிறைய இருக்கலாம். ஐஎன்டிக்கு அப்புறம் வந்து நிறைய வந்திருக்கலாம். ஓகே சார். இப்ப dim as இன்டிஜர் dim bs இன்டிஜர்னு கொடுத்தாச்சு. ஈக்குவல் டு இப்ப ஏல வந்து நீங்க என்னது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல இருக்க அதாவது txt நம்பர் 1 தானே நம்ம கொடுத்துட்டோம். எஸ் சார். அது txt ன்னு கொடுத்தோமே நம்பர் வந்துருச்சுங்களா? மூணு டெக்ஸ்ட் பாக்ஸோட நேமும். எஸ் சார். இப்போ txt நம்பர் 1 அதுல இருக்கிற வேல்யூவை நம்ம கெட் பண்றதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? txt நம்பர் 1 அந்த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் என்ன சார்? ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம். அதுல இருக்கிற வேல்யூவை நான் கெட் பண்ணனும்னா என்ன ப்ராப்பர்ட்டி? டாட் வேல்யூ டாட் டெக்ஸ்ட். ஆக்சுவலா டெக்ஸ்ட்ங்கற ப்ராப்பர்ட்டி நான் என்னன்னு சொன்னேன், அங்க ஷோ ஆகக்கூடிய வேல்யூவை ஷோ பண்ண முடியாது. டேபிள்ல வந்து நாம சொல்லும்போது சொன்னேன் என்டர் நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அங்க ஷோ என்ன ஷோ ஆகணுமோ அதை மாத்தக்கூடியது தான் வந்து டெக்ஸ்ட்ங்கற ப்ராப்பர்ட்டி. txt நம்பர் 1 டாட் டெக்ஸ்ட்னா என்ன அர்த்தம்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்பர் 1ல இருக்கிற வேல்யூன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ இங்க ஓகே சார். txt நம்பர் 2 டாட் டெக்ஸ்ட். ஓகேங்களா? dim cs இன்டிஜர் txt number 1 plus txt number 2 a plus b. அதாவது txt நம்பர் 1ல இருக்க டெக்ஸ்ட் வந்து a ல சேவ் ஆயிரும். txt 2ல இருக்க டெக்ஸ்ட் வந்து b ல சேவ் ஆயிரும். இப்போ a plus b ன்னு கொடுப்பேன். ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். a plus b. இப்போ txt output dot text equal to c dot toString. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஓகே சார். ஓகேங்களா? சூப்பர் ஓகே சார். ஓகே சார் வந்தாச்சு. புரியுதுங்களா? எஸ் சார். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்றேன். ஏபிசின்னு 3 இன்டிஜரை நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். டிம்ங்கிறத வச்சுதான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். எல்லா வேல்யூஸையுமே நம்ம டிம்ங்கிறத வச்சுதான் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணணும். டிம்னு வச்சு நான் 3 இன்டிஜரை டிக்ளேர் பண்ணிருக்கேன். 3 இன்டிஜர்ல 2 வேரியபிள் வந்து நான் இன்புட்டாகவும் ஒரு வேரியபிள் வந்து நான் வந்து அவுட்புட்டாகவும் யூஸ் பண்றேன்.
2 இன்புட்டையும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி சிங்கிற அவுட்புட் வேரியபிள்ல நான் சேவ் பண்றேன். அந்த அவுட்புட் வேரியபிள்ல அவுட்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நான் ஷோ பண்றேன். சார் அந்த txt அவுட்புட் அப்படிங்கிறது வந்து அந்த அவுட்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கானதா சார்? அந்த ஷோக்கு மேல இருக்குமே. ஆக்சுவலா டெக்ஸ்ட்ங்கிறது என்னன்னு சொன்னேன், டிஸ்ப்ளே பண்றது சார். அதாவது இதுல என்ன பண்ணிருக்கீங்க, 6 டிஸ்ப்ளே பண்ணிருக்கீங்க, இதுல 7 டிஸ்ப்ளே பண்ணிருக்கீங்கன்னா இந்த 6ங்கிறது தான் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, அதாவது txt1, அதாவது txt நம்பர் 1 டாட் டெக்ஸ்ட்னு அர்த்தம். இந்த 7ங்கிறது தான் txt நம்பர் 2 டாட் டெக்ஸ்ட்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் ஷோ பண்ணணும்னா, சிங்கிறத ஷோ பண்ணணும்னா இதுல ஷோ பண்ணணும் txt அவுட்புட் டாட் டெக்ஸ்ட். சார் அந்த அந்த ஆன்சர் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கான நேம் தானே சார் txt அவுட்புட்? ஆமா, ஆன்சர் டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் தான் txt அவுட்புட். சார் டூ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். அந்த டூ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எதுக்காகனா வந்து ஒரு அவுட்புட் நீங்க ஷோ பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஷோ பண்ணீங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எப்பவுமே வந்து ஸ்ட்ரிங் தான் அது எடுத்துக்கும். இப்ப சிங்கிறது இன்டிஜர்ல இருக்கு, அதை நான் ஸ்ட்ரிங்கா கன்வர்ட் பண்றதுக்காக டாட் டூ ஸ்ட்ரிங். ஓகே சார், ஓகே. புரியுதுங்களா? எப்பவுமே நம்ம ஸ்ட்ரிங்ல தான் டிஸ்ப்ளே பண்ணணும் சார். ஆமா, ஸ்ட்ரிங்ல தான் நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும் அவுட்புட். ஓகே, அவுட்புட்னு கிடையாது, அதுல நீங்க கொடுக்குற வேல்யூஸ் வந்து அது எப்பவுமே மேக்ஸிமம் ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஓகே சார். சார் இப்போ நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம்ல சார். என்னமா சார் இப்போ நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம்ல சார், டெக்ஸ்ட் txt நம்பர் டாட் டெக்ஸ்ட் சார். ஆமா சார் இப்போ சப்போஸ் நம்ம அந்த பாக்ஸ்ல வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா, ஐ மீன் ஏபிசி கேரக்டர்ஸ் கொடுத்திருந்தா எரர் ஆகும்ல சார் ஆட் பண்ணும்போது? அதுக்கு என்ன அப்போதைக்கு நம்ம இஃப் கண்டிஷன் வச்சு நம்ம டைப் பண்ணிட்டு வந்து நம்பரான்னு செக் பண்ணணும். விஷ்ணு சீல நீங்க பாத்துட்டீங்க, இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணிட்டு வேர்ட் வந்து இன்டிஜரா வேல்யூ இருந்தா மட்டும் தான் வந்து கோடிங் எழுதி இருப்போம் சீல. அதே மாதிரியான கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகே சார். சரிங்களா? ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்க வேல்யூ நம்பரான்னு முதல்ல செக் பண்ணணும். அதுக்கு இஃப் கண்டிஷன் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா சார்? இது சிஎஸ்ல எழுதுறாங்க, சி ஷார்ப்ல எழுதுறாங்க சார், அப்புறம் ஏன் சார் விபி யூஸ் பண்றோம்? நம்ம இது சி ஷார்ப்ல எழுதுறாங்க சார், அப்புறம் ஏன் சார் நம்ம விஷுவல் பேசிக் யூஸ் பண்றோம்? நம்ம எந்த லாங்குவேஜ் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? சில சி ஷார்ப்ல யூஸ் பண்ணிக்கலாம், விபி.NET யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு லாங்குவேஜ். நான் தான் சொன்னேன்ல, இதுல .NET பொறுத்தவரையும் நீங்க கிட்டத்தட்ட நிறைய லாங்குவேஜ் 27 லாங்குவேஜ்க்கு மேல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல அதான் சார் நீங்க சி ஷார்ப் யூஸ் பண்ணக்கூடியது விபி.NET C#.NET தான் மெயினா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோடிங் லாங்குவேஜ் தான்மா. ரெண்டுல எதுல வேணா நீங்க எழுதலாம், எதுல எழுதினாலும் அவுட்புட் சேம் தான். இல்ல சார், சி ஷார்ப்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ விஷுவல் பேசிக் வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எதனால ப்ராப்ளம் ஆனிச்சுன்னா, விபிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு நடுவுல, விபி கோடிங்ட்டு விஷுவல் பேசிக்ட்டு. அதான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தது பேசிக்ங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? லாங்குவேஜ் அதுல இருந்து உங்களுக்கு விஷுவலா கொண்டு வந்ததா வந்து விஷுவல் பேசிக். அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும்னா வந்து உங்களுக்கு வந்து சீக்வென்ஷியல் மாதிரி தான் இருக்கும். அதாவது என்னன்னா வந்து யாரு இந்த கோடிங்கை பார்த்தாலும் வந்து இந்த கோடிங் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து இந்த கோடிங் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா டிம் ஏஎஸ் இன்டிஜர் எல்லாம் அப்படியே நீங்க வந்து டைப் பண்ற மாதிரியே தான் இருக்கு. சொல்ற புரியுதுங்களா? புரியுது சார். புரிஞ்சக்கூடிய லாங்குவேஜ்ல இருக்கும் விபினா. இதே சி ஷார்ப்னா சி லாங்குவேஜ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அதான் சார், சி லாங்குவேஜ் மாதிரி தான் சி ஷார்ப் இருக்கும். விபி மாதிரி இருக்கிறது தான் விபி.NET. ஓகே சார். அதான் ஒவ்வொரு கோடிங் லைன் எழுதும்போது அந்த லைன் வந்து எதுக்காகங்கிறது இதுல ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் விபி.NETல. புரியுதுங்களா? ஓகே சார். அது மட்டும் இல்லாம எல்லாமே கோடிங் லாங்குவேஜ் தான். நீங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சி ஷார்ப்ல வந்து ரொம்ப வெல்விஷரா இருந்தீங்கன்னா சி ஷார்ப்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க விபி.NETல வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்னா விபி.NET யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டெவலப்பரோட சாய்ஸ் தான் அது. ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேள்வி இல்லை, அது டெவலப்பரோட சாய்ஸ் தான். விபி.NET யூஸ் பண்ணிக்கலாம், C#.NET யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாவா தெரிஞ்சா ஜாவா ஜே ஷார்ப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். சரிங்களா? .NET பொறுத்தவரை நம்ம மெயினா யூஸ் பண்ணக்கூடிய 2 லாங்குவேஜ், ஒன்னு C#.NET, இன்னொன்னு VB.NET.
சரிங்களா? ஓகே சார். புரியுதா உங்களுக்கு? எஸ் சார், இன்னைக்கு சொல்லிவிட்டு புரியுது சார். புரியுது சார். புரியுது சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு? இன்னைக்கு செஷன்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்னா, ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது, சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர்ல போய் ரைட் கிளிக் பண்ணி ஆட்னு கொடுத்து விண்டோஸ் ஃபார்ம்ல போய் ஒரு ஃபார்ம் வந்து ஆட் பண்ணணும். அந்த ஃபார்முக்கு நீங்க எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், சரிங்களா? சார் இந்த டெக்ஸ்ட் அவுட்புட், டெக்ஸ்ட் நம்பர் இதெல்லாம் நம்ம கொடுத்த நேம் தானே சார்? ஆமா, நம்ம கொடுத்த நேம் தான். நம்ம இங்க யூஸ் பண்றதுக்காக நம்ம கொடுத்த நேம் தான், நம்ம சேஞ்ச் பண்ண நேம். ஓகே, இதெல்லாம் நேம்ஸ். இப்போ நீங்க இத கொடுக்கலனா ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸோட நேமே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ங்கிறது நம்பர் 1, டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ங்கிறது நம்பர் 2, டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ங்கிறது அவுட்புட் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ரிமெம்பர் வந்து நம்மளால பண்ண முடியாது. ஒரு ஒரு ஃபார்ம்ல வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் கிட்டத்தட்ட 72 டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன் ஒரே ஃபார்ம்ல. சரி, ஓகே. சொல்ல புரியுதுங்களா? அப்ப எந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எதுக்குன்னு நமக்கே தெரியாது. அப்படிங்கிறப்ப வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸும் நம்ம நேம் கொடுத்தா மட்டும்தான் வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உண்டான அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம கோடிங் பேஜை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லாட்டினா ஒவ்வொரு தரப்பையும் வந்து டெவலப்பர் வந்து குழப்பிட்டு தான் இருக்கணும், குழம்பிடுவாங்க. அதுதான் வந்து இதோட மெயினான இது. அதுக்காக தான் வந்து நம்ம வந்துட்டு நேமை சேஞ்ச் பண்றது. இங்க மேக்ஸிமம் நம்ம லேபிள் யூஸ் பண்ணாதனால லேபிளோட நேம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்றோம். கோடிங் பேஜ்லயும் நம்ம லேபிள் யூஸ் பண்ற மாதிரி இருந்தால் நீங்க லேபிளோட நேமையும் சேஞ்ச் பண்ணாதான் நல்லது. புரியுதுங்களா? எஸ் சார், புரியுது சார். இப்ப நம்ம 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் 4 இது பார்த்தோம். டூல் 1 குரூப் பாக்ஸ். குரூப் பாக்ஸ்ங்கிறது எதுனா ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் வந்து நம்ம வந்து குரூப் பண்ணி வச்சுக்கிறது, சரிங்களா? சார் இப்போ குரூப் பாக்ஸ ஹைட் எல்லாம் பண்ண முடியுமா சார்? இப்போ ஹைட் பண்ற மாதிரி ஹைட்லாம் பண்ணலாம். அதுல போயிட்டு ரீட் ஒன்லின்னு ஆப்ஷன் இருக்கும், எனேபிள்னு ஆப்ஷன் இருக்கும். பாருங்க, ஒரு குரூப் பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார்ம் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த குரூப் பாக்ஸ் இருக்குன்னா இப்போ எனேபிள்ல வந்து நான் வந்து ஃபால்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. விசிபிள் இருக்கா? எஸ் சார். இந்த விசிபிள்ங்கிறத ஃபால்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சொன்னது வந்துடும், சரிங்களா? ஓகே சார். ஒரு ஒரு குரூப் பாக்ஸ்க்கு விசிபிள் ஒரு இது இருக்கு. அதை ஃபால்ஸ் பண்ணீங்கன்னா அது ஹைட் ஆயிரும். சப்போஸ் அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்காத மாதிரி இருக்கணும்னா எனேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரீட் ஒன்லின்னு ஆப்ஷன் இருக்கும். ரீட் ஒன்லின்னு கொடுத்துட்டீங்கன்னா எனேபிள் வந்து ஃபால்ஸ் பண்ணிருக்கேன் நான். இப்ப ரன் பண்ணனா இங்க நீங்க எதுவுமே கொடுக்க முடியாது, ஆனா ஷோ ஆயிடும். புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே சார், புரிஞ்சிச்சு சார். இதே மாதிரி ரீட் ஒன்லிக்கு பதிலா எனேபிள் பதிலா ரீட் ஒன்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை ப்ளூ கொடுக்கணும். ரீட் ஒன்லி சார் எனேபிள்னா நம்ம இன்புட் அங்க கொடுக்க முடியாது சார். நீங்க அவுட்புட் தானே நான் ப்ரோபோஸ் பண்றேன் உங்களுக்கு. எஸ் சார். ஷோங்கிற பட்டன் வெளியே வச்சுக்கிட்டு இந்த குரூப் பாக்ஸ் வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க. அதுல டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நீங்க வந்து யூசர் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண கூடாதுன்னா இதோட எனேபிள்ல வந்து பாஸ் பண்ணிருங்க. இப்ப ரன் பண்ணீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு வந்து யூட்டிலைஸ் ஆகாது, ஷோ உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும். இப்ப எதனால எரர் வருது? இப்ப நான் எதுவுமே கொடுக்கல, உங்களுக்கு இன்புட் எதுவுமே கொடுக்காதனால அந்த இன்டிஜர் ஸ்ட்ரிங் வந்து இன்டிஜரா எடுத்துக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா? எஸ் சார். அதுதான் இங்க எரரா வருது. நான் இன்புட் கொடுத்திருந்தேன்னா எரர் வந்திருக்கு. ஓகே சார். பாத்தீங்கன்னா 2 3 இப்போ ஷோன்னு கொடுத்தேன்னா இதுல போய் நீங்க எதையும் மாற்ற முடியாது. இந்த தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீட் எனேபிள் வந்து ஃபால்ஸ் பண்ணிட்டு
அது சார் அவுட்புட் இப்ப வந்து ஷோ ஆகும், வேற எதுவும் உங்களால மாத்த முடியாது. சார் ஷோ பண்ணதுக்கு அப்புறம் இன்புட் பாக்ஸ் அப்படியே டிஸ்அப்பியர் பண்ற மாதிரி பண்ண முடியுமா சார்? புரியல. இன்புட்ல ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு ஷோ பட்டன் பிரஸ் பண்ண உடனே இன்புட் அந்த காம்போ பாக்ஸ் எல்லாம் வராத மாதிரி பண்ண முடியுமா சார்? இந்த இன்புட்டுங்க குரூப் பாக்ஸ் வந்து ஹைட் பண்ணிருங்க, முடிஞ்சு போச்சு. அல்லது இதையே நீங்க வந்து ஷோ இந்த 2 3ங்கிறத வந்து நீங்க வந்து க்ளோஸ் பண்ணலாம். அது எதுவுமே இல்லாம ஆகணும்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் txt அவுட்புட்ல நீங்க கொடுத்துட்டீங்க. இதுக்கு அப்புறம் வந்து txt நம்பர் 1 டாட் text equal to txt number 2 dot text equal to null முடிஞ்சு. இப்ப நீங்க இதுல 2 3 ன்னு கொடுத்துட்டு ஷோ கொடுத்தீங்கன்னா பையன் வந்துருச்சு. அதுக்கு பையன் ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். இப்போ இது ரெண்டும் கிளியர் ஆயிடுச்சு. இது ரெண்டையும் கிளியர் பண்ணணும்னா நல்ல ஆப்ஷன் நீங்க கொடுக்கணும், நல் ஸ்ட்ரிங். சரிங்களா? ஓகே சார், புரிஞ்சுச்சு. இப்போ இதே மாதிரி இன்டிஜர் மாதிரியே ஸ்ட்ரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்னு ஒரு இது இருக்கு, டபுள் இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு. சரிங்களா? டெசிமல் இருக்கு. இப்போ நம்ம கொடுத்தது இன்டிஜர் மட்டும் கொடுத்துருவோம். சரிங்களா? சில இல்லாததுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ங்கிற ஒரு ஆப்ஷன் இதுல இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போறோம். சரிங்களா? ஓகே. கிளாஸ் எப்படி பண்ணுச்சு? ஓகேயா? எஸ் சார், நல்லா இருக்கு.